ஹலோ பியூட்டிஃபுல் சோல்ஸ், வெல்கம் பேக் டு காஸ்மிக் ஜைரா. இன்றைக்கி உங்கள் பர்சனோட எனர்ஜி என்ன, தேர்ட் பார்ட்டி ஒரு வேளை உங்கள் சிச்சுவேஷனில் உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் போயிட்டு இருந்துச்சுன்னா அவங்களோட எனர்ஜி என்னன்றதை பார்க்கலாம். தேர்ட் பார்ட்டி இல்லாதவங்க உங்கள் பர்சனோட எனர்ஜியை மட்டும் பார்த்துக்கோங்க. ஒரு வேளை ரெசினேட் ஆகாட்டி ஃபீல் ஃப்ரீ டு ஸ்கிப் மை வீடியோ. ஜெண்டர் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க கைஸ். அட் த சேம் டைம் இது வந்து டைம்லெஸ் ரீடிங். உங்களுக்கு எப்போ ரெசினேட் ஆகுது அப்போ நீங்கள் தாராளமாக இதை பார்க்கலாம். ஸோ திங்க் யூ பர்சன் அண்ட் தேர் நேம். உங்கள் மைண்டில் உங்கள் பர்சனை நினச்சிக்கோங்க. அட் த சேம் டைம் வாட் கைண்ட் ஆஃப் ரிலேஷன்ஷிப்ன்றது உங்கள் மைண்டை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. த பர்சன் இன் யுவர் மைண்ட், அது மேட்டர் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? லெட்ஸ் செக் த வைப். யார் த வைபர்ஸ்? The Fool card. Okay. The Chariot. Okay. The Magician. Arcana cards வந்துட்டு இருக்குது guys. Major Arcana cards. 5 of Cups. Knight of Cups. Okay. 9 of Cups. Ace of Pentacles. Bottom of the deck, Page of Cups. கார்டு விசிபிள் ஆகுதா பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ஒரு நிமிஷம் கார்டு கரெக்டாக வச்சுடுறேன். ஓகே, விசிபிள் ஆகுதுங்களா உங்களுக்கு? ஓகே காய்ஸ், இங்கே அந்த பேண்ட் சத்தம் வருது, அது உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ண. ஐம் ஸோ சாரி ஃபார் தட். ரொம்ப நேரமாக அந்த சவுண்ட் வந்துட்டுருக்கு. ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, த ஃபூல் கார்டு. இது வந்து உங்கள் பர்சனோட கரண்ட் எனர்ஜியை ரெப்ரசன்ட் பண்ணுது. இப்போ உங்கள் பார்ட்னர் ஒரு மாதிரி பிளாங்க் ஸ்டேட் எனர்ஜியில் இருக்கிறாங்க. எதையும் யோசிக்காமல், பாஸ்ட்டை பற்றி கவலைப்படாமல் திடீர்னு ஒரு புது முடிவு எடுக்க ட்ரை பண்ணுற எனர்ஜி இது காமிக்குது. அவங்க இப்போ ரிஸ்க் டேக்கிங் மோடில் இருக்கிறாங்க. இவருனால கொஞ்சம் ஹெசிடேஷனோட தயங்கி இருந்தவங்க இப்போ என்ன ஆனாலும் சரின்னு ஒரு கரேஜ் அவங்கக்குள்ள கொண்டு வர வச்சுட்டு இருக்கிறாங்க. ஒரு ஃப்ரீடம், இண்டிபெண்டன்ஸாக அவங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஏதோ ஒரு கட்டுப்பாடில் இருந்து அவங்க ரிலீஸ் ஆன மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது உங்ககிட்ட திரும்ப வர்றதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக கூட இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. எப்படின்னா கேர்ஃப்ரீ பட் நாய்வ், அதாவது என்னென்னா ஒரு சின்ன இமெச்சூர் பேபி மாதிரி. அந்த கான்சிக்வன்ஸை பற்றி யோசிக்காமல் இப்போ இருக்கிற ஃபீலிங்ஸ்க்கு அவங்க இம்பார்ட்டன்ட் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஃபுல்லாக உங்களோட தாட்ஸ் தான். ஆனால் அதை எப்படி ஹேண்டில் பண்ணணுன்னு ஒரு பிளான் இல்லாமல் இருந்துட்டு இருக்கிறாங்க. மேபி தேர்ட் பார்ட்டி விஷயத்தில் வந்து இப்போ கர்மா வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கலாம். த ஃபூல் கார்டு இங்கே ஒரு ரியாலிட்டி செக்கை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. அந்த தேர்ட் பார்ட்டி ரிலேஷன் ஒரு பெரிய நம்பிக்கையில் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கலாம். மேபி உங்ககிட்டேருந்து அவங்க போனது வந்து ஒரு அட்ராக்ஷன், இவங்க நம்மளை நல்லா பார்த்துக்குவாங்கன்ற ஒரு ஹோப்பில் அவங்க போயிட்டுருக்குறாங்க. அது வந்து ஒரு ஜஸ்ட் அட்ராக்ஷனாக தான் போயிட்டு இருந்துச்சு. இப்போ அது வந்து 0 பாயிண்ட்க்கு வர ஆரம்பிச்சிட்ருக்குது. சடன் எண்டிங் இந்த கார்டு ரெப்ரசன்ட் பண்ணுது. ஏன்னா இந்த ஃபூல் வந்து பாஸ்ட்டை பார்த்து மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டுருக்கிறாரு பாருங்க. ஸோ என்ன தான் இப்போ ஒன்றா அவங்க இருந்தாலும் அவங்கக்குள்ள ஒரு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. உங்களோட பார்ட்னருக்கு இப்போ வந்து இதில் எந்த ஃப்யூச்சரும் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரியலைசேஷன் ஆயிட்டுருக்குது. அந்த தேர்ட் பார்ட்டி இப்போ வந்து நம்ம செஞ்சது தப்புன்னு ஃபீல் பண்ண வைக்கிற மாதிரி சில இன்சிடென்ட்ஸ் வந்து நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. உங்களுக்கு செஞ்ச அந்த பெட்ரைல் இப்போ அவங்களுக்கே திரும்ப வர மாதிரி எனர்ஜியை வந்து இந்த கார்டு ரெப்ரசன்ட் பண்ணுது. உங்கள் பர்சனோட மனசில் இப்போ உங்கள் நினைப்பு மட்டும்தான் ஃபுல்லாக ஓடிட்டுருக்குது. ஆனாலும் அவங்க இன்னும் இந்த ஃபூல் எனர்ஜியில் இருக்கிறதுனால ரொம்ப மெச்சூர்டாக பிஹேவ் பண்ண மாட்டாங்க. திடீர்னு ஒரு மெசேஜ் வரலாம், இல்லைன்னா சடனாக அவங்க முன்னாடி வந்து நிற்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. தென் செகண்ட் we have the chariot. இது வந்து ஒரு ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பட்டன் ப்ரெஸ் பண்ணுற எனர்ஜியை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. உங்கள் பார்ட்னர் இப்போ ரொம்ப டெட்டர்மைண்டாக இருக்கிறாங்க. அவங்கக்குள்ளே இருந்த அந்த கன்ஃபியூஷன் எல்லாம் போய் இப்போ ஒரு கிளியரான கோலை வந்து செட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது வந்து மூவிங் டுவர்ட்ஸ் யூ எனர்ஜி வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களோட தாட்ஸ் அவங்க கேரி பண்ணிட்டு இருக்கிறாங்க.
ஆ அவங்களுக்கு வந்து எந்த தாட்டும் வேண்டாம். உங்களோட ஆக்ஷன் மட்டும் உங்களோட தாட்ஸ் மட்டும் தான் வேணும். அதுக்கு தகுந்த மாதிரி ஆக்ஷன் எடுக்கணுன்ற ஒரு திங்கிங் அவங்கக்குள்ள போயிட்டுருக்குது. உங்ககிட்ட வரதுக்கு என்னென்ன ஆப்ஸ்டக்கிள் எல்லாம் இருக்குதோ, அதெல்லாம் சால்வ் பண்ண அவங்க ரெடி ஆயிட்டுருக்கிறாங்க. அவங்களுக்கு அந்த பாசிட்டிவ், நெகட்டிவ் அவங்க பேலன்ஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டுருக்கிறாங்க. இவ்வளோ நாளா எமோஷன்ஸ கண்ட்ரோல் பண்ண முடியாம கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. ஆனா, இப்போ லாஜிக் அண்ட் எமோஷன் 2யும் அம் பேலன்ஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டுருக்கிறாங்க. இங்க இந்த சேரியட்ல பார்த்தா இந்த 2 அனிமல்ஸையும் அவங்க என்ன பண்றாங்க? பேலன்ஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாங்க. பேலன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஸோ ட்ராவல் ஆர் டிஸ்டன்ஸ் உங்க 2 பேருக்கும் நடுவுல பிசிக்கல் டிஸ்டன்ஸ் இருந்தா, அத வந்து குறைக்க அவங்க டைரக்ட்டா வர வாய்ப்பு இருக்குது. மேபி உங்களோட ரிலேஷன்ஷிப் ஒரு சிலர் வந்து லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டீஸ் இருக்குது. மேபி உங்க பெர்சன் அந்த டிராவலிங் சம்மந்தமான வேலையில இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டீஸையும் இந்த கார்ட் ரெப்ரசென்ட் பண்ணுது. உங்களுக்கு எவ்வளோ ரெசனேட் ஆகுதுன்றத பார்த்துக்கங்க. தேர்ட் பார்ட்டி விஷயத்துல சேரியட் வந்து ஒரு டோட்டல் கொலாப்ஸ் ஆர் மூவிங் அவே எனர்ஜிய வந்து காமிக்குது. லிவிங் த பாஸ்ட் பிஹைண்ட் உங்க பார்ட்னர் வந்து அந்த தேர்ட் பார்ட்டி ரிலேஷனை விட்டு ஃபாஸ்டா வெளியே வர ஆரம்பிச்சிட்டாங்க. எய்ம்ஸ்வொர்த் அங்கே நிக்க அவங்க வந்து ரெடி இல்லை. தேர்ட் பார்ட்டி கிட்ட நிக்கிறதுக்கு அவங்க ரெடியா இல்லை. கர்மா இப்போ உங்க பக்கம் இருக்கு. அந்த தேர்ட் பார்ட்டியோட மேனிப்புலேஷன் எல்லாம் பிரேக் பண்ணிட்டு உங்க பார்ட்னர் அவங்கள திரும்பி கூட பார்க்காம உங்க கிட்ட வர்றது எனர்ஜி வந்து இந்த கார்டு ரெப்ரசன்ட் பண்ணுது. அதாவது என்னன்னா எண்ட் ஆஃப் த டக் ஆஃப் வார்ன்னு வாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி. இவ்வளோ நாளா அந்த தேர்ட் பார்ட்டிக்கும் உங்களுக்கும் நடுவில் உள்ள அந்த ஸ்ட்ரகிளில் இப்போ உங்க சைடு தான் சக்ஸஸ் வரப்போகுது. அந்த தேர்ட் பார்ட்டியோட கண்ட்ரோல் இப்போ ஃபுல்லா லூஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இனிமேல் வெயிட்டிங் பீரியட் முடிஞ்சிருச்சு. உங்க பார்ட்னர் மனசுல வந்து போதும், நம்ம ரொம்ப வெயிட் பண்ணிட்டோம், இதை வந்து பிரேக் பண்ணணுன்ட்டு அவங்க மைண்ட் வந்து ஹிட் ஆயிட்டு இருக்கு. அவங்க உங்ககிட்ட ரொம்ப வேகமா வர ரெடி ஆயிட்டே இருக்கிறாங்க. ஏன்னா இங்க நைட் ஆஃப் கப்ஸும் இருக்குது. அதனால மேபி உங்க பர்சன் உங்ககிட்ட ஸ்பீடா வர்றதுக்கு ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்கிறாங்க. இந்த ஃபூல்ல இருந்த அந்த சின்ன பிள்ளை தானே இப்போ வந்து சேரியட்டோட ஃபோக்கஸ்ல டர்ன் ஆயிருக்குது. ஸோ இங்க நோ கான்டாக்ட் பிரேக் ஆகுறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப இருக்குது காய்ஸ். நான் சொல்ற கார்டை பார்த்துட்டு வாங்க. நான் சொல்ற ஜோடியாக் சைன் ஒவ்வொன்றும் ரெசனேட் ஆச்சுன்னா மேபி அந்த பர்சனோட ஆக்ஷன்ஸ் இந்த மாதிரி இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. தென் வி ஹாவ் த மெஜிசியன். இது வந்து ஒரு அல்டிமேட் மேனிஃபெஸ்டேஷன் கார்டு. உங்க பார்ட்னர் இப்போ எல்லாத்தையும் அவங்களோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வர ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ அவங்க முன்னாடி மாதிரி என்ன நடக்குமோன்னு சொல்லிட்டு பயந்து போய் இல்லை. தே ஃபீல்ஸ் பவர்ஃபுல் ரைட் நவ், மேக்கிங் மேஜிக் ஹேப்பன். அந்த எனர்ஜி அவங்களுக்குள்ள போயிட்டு இருக்குது. உங்க தாட் ஃபுல்லா இருக்கிறதுனால எப்படியாவது உங்ககிட்ட திரும்ப வர்றதுக்கு அவங்க வழி தேடிட்டு இருக்கிறாங்க. அவங்க கிட்ட எல்லா டூல்ஸும் இருக்கு. லவ், லாஜிக் அண்ட் கம்யூனிகேஷன். சரியான மனிப்புலேட்டிவான பர்சன். இந்த பர்சன் உங்கள்கிட்ட பேசினா நீங்க ஆட்டோமேட்டிக்கா மெல்ட் ஆவீங்க. அந்த அளவுக்கு இவங்க கிட்ட அந்த மேக்னெட்டிக் மேஜிக் பவர் இருக்குது. அவங்களோட இன்டென்ஷன் வந்து கிளியரா இருக்குது கைஸ். இந்த ஃபூல்ல ஸ்டார்ட் பண்ணி சேரியட்ல வேகமா வந்து இப்போ மெஜிசியன் மோட்ல உங்ககிட்ட மெசேஜ் எப்படி அனுப்பணும், எப்படி பேசணும்னு சொல்லிட்டு எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்கிற எனர்ஜி வந்து இந்த கார்டு ரெப்ரசன்ட் பண்ணுது. மைண்ட் கேம் வெர்சஸ் ரியாலிட்டி. அதாவது என்னன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா மெஜிசியன் எனர்ஜியில அவங்க உங்க மனசை ஈஸியா மாத்திடுவாங்க. அவங்க பேசுற விஷயம் உங்க மனசை எப்படியாச்சும் மெல்ட் ஆக வைக்கும் காய்ஸ். உங்களுக்கு அந்த அளவுக்கு பவர் இருக்குது. தேர்ட் பார்ட்டி பார்த்தா தேர்ட் பார்ட்டி இப்போ வந்து ஒரு மிரர் எஃபெக்ட் எனர்ஜியில இருக்குது. மாஸ்க் இஸ் ஃபாலிங். அதாவது என்னன்னா த மெஜிசியன் ஒரு மாஸ்டர் ஆஃப் இல்லூஷன். அந்த தேர்ட் பார்ட்டி இவ்வளோ நாள உங்க பார்ட்னரை மேனிப்புலேட் பண்ணியிருக்கலாம். அவங்க ரொம்ப நல்லவங்கன்னு சொல்லிட்டு ஒரு குட் மாஸ்க் போட்டிருப்பாங்க இல்லையா, இப்போ அந்த மாஸ்க் வந்து கலண்டு விழ ஆரம்பிச்சிருக்கு. அவங்களுக்கு அந்த தேர்ட் பார்ட்டியில மேல இருக்கிற அந்த இல்லூஷன் வந்து கொஞ்சம் கொஞ்சமா காணாம போயிட்டு இருக்குது. உங்க பார்ட்னர் மனசுல இப்போ இந்த ரிலேஷன்ஷிப் வேண்டான்னு மனிஃபெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த கனெக்ஷனை ரொம்ப வேகமா டிசால்வ் பண்ண அவங்க ட்ரை பண்ணுவாங்க. அந்த தேர்ட் பார்ட்டி உங்க பார்ட்னரை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஆனா இப்போ அது வந்து நடக்காது. ஃபர்ஸ்ட் மேபி அவங்க தேர்ட் பார்ட்டி வந்து உங்க பர்சனை ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி மெனிப்புலேட் பண்ணி வச்சிருக்கலாம். பட் அந்த இல்லூஷன்ல இருந்து உங்க பர்சன் வெளியில வர ஆரம்பிச்சிட்டாரு. கர்மா அவங்களுக்கு ஒரு ஹெல்ப்லெஸ் சிச்சுவேஷனை வந்து
குடுத்துட்டு இருக்குது. ஏன்னா, பவர் இப்போ உங்க பார்ட்னர் கிட்ட இருக்கு. அவங்க அந்த இல்லூஷன், அந்த டெலுலுல இருந்து அவங்க ரியாலிட்டிக்கு திரும்பி வந்துட்டு இருக்கிறாங்க. அந்த ரியாலிட்டில உங்களோட தாட் இருக்குது. அ அதாவது எப்படின்னா, என்கிட்ட எல்லாமே இருக்கு. ஆனா, நீங்க இல்லாத நீங்க இல்லாதது அவங்களுக்கு ஒரு எம்ப்டினெஸ்ஸா இருக்குது. அ அதாவது என்னன்னா, அவங்கள்ட்ட எல்லாமே இருக்கலாம். வெல் செட்டில்ட் பெர்சனா இருக்கலாம். கொஞ்சம் நாலேஜபிள் பெர்சனா இருக்கலாம். அந்த மாதிரிலாம் இருந்தாலும், நீங்க இல்லாத அந்த எம்ப்டினெஸ், நீங்க இல்லாம அவங்களோட லைஃப் வந்து ஒரு கலர்லெஸ்ஸா இருக்குதுன்றது அவங்களுக்கு புரிய ஆரம்பிச்சுட்டு இருக்குது. ம். ஸோ, அவங்க கொஞ்சம் உங்கள்ட்ட பேசும்போது, நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க கைஸ். அவங்க ஈஸியா மேனிபுலேட் பண்ணுவாங்க. ஏன்னா, மறுபடியும் பாஸ்ட்ல நடந்த ஹர்ட்ஸ் உங்களுக்குள்ள நடக்காம நீங்க பார்த்துக்கங்க. தென் வி ஹேவ் 5 ஆஃப் கப்ஸ். இது ஒரு எப்படின்னா, எமோஷனலான கார்டு. ஆனா, இதுல ஒரு பெரிய லெசன் இருக்கு. உங்களோட கரண்ட் எனர்ஜி இப்போ கொஞ்சம் ஹெவியா இருக்குது. உங்க பார்ட்னர் இப்போ ரொம்ப ரெக்ரெட் அண்ட் கில்ட்ல இருக்கிறாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களோட நினைப்பு தான். அதாவது என்னன்னா, உங்களோட நினைப்பு அவங்கள ரொம்ப ட்ரிகர் பண்ணுது. இங்க பார்த்தீங்கன்னா பாருங்களேன், பாஸ்ட்ட பார்த்து அந்த மனுஷன் நின்னு, அந்த தாட்ஸ்லயே மூழ்கிருக்காரு. தான் செஞ்ச தப்பு ஏதோ ஒரு கில்ட் அவங்களுக்குள்ள போயிட்டு இருக்கு. மேபி தேர்ட் பார்ட்டில அடிபட்டதுனால உங்களோட லவ், நர்ச்சரிங், கேர் எல்லாம் அவங்களுக்கு புரிய ஆரம்பிச்சு, எப்படி நம்ம விட்டோன்ற அந்த எனர்ஜி உங்களுக்கு போயிட்டு இருக்குது. நீங்க அதாவது என்னன்னா, நான் ஏன் இப்படி பண்ணேன்? ஏன் இவங்கள விட்டுட்டு போனேன்? சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதாவது என்னன்னா, இந்த கீழ விழுந்த இந்த 3 கப்ஸ அதாவது இந்த 3 கப்ஸ் தான் அவங்களோட பாஸ்ட் மிஸ்டேக். அத பார்த்து தான் அவங்க கவலைப்பட்டுட்டு இருக்கிறாங்க. மிஸ்ஸிங் யூ டீப்லி. அதாவது அவங்களுக்கு இப்போ தான் உங்க வேல்யூ புரியுது. நல்லா இருந்த ரிலேஷன்ஷிப்ப நம்மளே கெடுத்துட்டோனேன்ற மாதிரி ஒரு சேட்னஸ் அவங்களுக்குள்ள போயிட்டு இருக்குது. அதாவது என்னன்னா, அந்த நினைப்புனால தே ஆர் இக்னோரிங் த குட். அவங்க பின்னாடி இன்னும் இந்த 2 கப்ஸ் அந்த ஹோப் இருக்குது. நீங்க அவங்க வந்தா நீங்க அக்செப்ட் பண்ணிக்குவீங்கன்றது அவங்களுக்கு தெரிய கொஞ்சம் நாள் ஆகும். அவங்களுக்கு ஒரு மைண்ட் சொல்லுது போனா இவங்க ஏத்துக்குவாங்க. ஆனா கொஞ்சம் ஃபியர் ஆஃப் ரிஜெக்ஷன் போயிட்டு இருக்கு. அவங்க செஞ்ச அந்த மிஸ்டேக்ஸ் வந்து அந்த மாதிரி இருக்கிறதுனால, போனா இவங்க ஏத்துக்குவாங்களா மாட்டாங்களான்ட்டு அந்த பாசிட்டிவா யோசிச்சு மேனிஃபெஸ்ட் பண்றதுனால, இந்த ஹோப்ப வந்து அவங்க திரும்பி பார்க்க மாட்டேன்றாங்க. ஃபுல்லா நெகட்டிவ்ல தான் அவங்க ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. தேர்ட் பார்ட்டி விஷயத்துல வந்து கர்மா இப்போ வந்து டிஸப்பாயின்ட்மெண்ட் அண்ட் பெட்ராயல் எனர்ஜியை வந்து கொடுத்துட்டு இருக்குது. மியூச்சுவல் டிஸப்பாயின்ட்மெண்ட். அதாவது என்னன்னா, உங்க பார்ட்னரும் அந்த தேர்ட் பார்ட்டியும் ஒருத்தர் பார்த்து இப்போ கவலைப்பட்டுட்டு இருக்கிறாங்க. ஏன் இந்த ரிலேஷன்ஷிப்குள்ள வந்தோன்னு 2 பேருக்குமே தோணுது. 2 பேருக்கும் ரெக்ரெட் ஆயிட்டு இருக்குது. 2 பேத்துக்குள்ளயும் ரொம்ப இமோஷனல் லாஸ் போயிட்டு இருக்குது. கர்மா இப்போ அவங்கள ஒரு இமோஷனல் வேக்கம்ல புஷ் பண்ணிட்டு இருக்குது. அங்கே இப்போ சந்தோஷம் இல்லை, வெறும் கம்ப்ளைண்ட்ஸ் தான் போயிட்டு இருக்குது. அதாவது என்ன, லோன்லினஸ் இன் டுகெதர்னஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் அவங்களுக்குள்ள போயிட்டு இருக்குது. அவங்க 2 பேரும் ஒன்னா இருந்தாலும் அவங்களுக்குள்ள ஒரு பெரிய கேப் வந்திருக்குது. இவங்க நமக்கு செட் ஆக மாட்டாங்கன்னு உங்க பார்ட்னரும் இப்போ நல்லாவே ரியலைஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. தேர்ட் பார்ட்டியும் ரியலைஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. கைஸ், இது நம்மளுக்கு செட் ஆகாது, நம்ம ஏன் இந்த மாதிரி பண்ணோன்னு. மேபி உங்க பார்ட்னர் இப்போ உங்ககிட்ட பேச ரொம்ப ஹெசிடேஷன் ஆகலாம். ஏன்னா அவங்க பண்ண தப்பு அவங்க மனசை வந்து உறுத்திட்டு இருக்குது. அதாவது நான் வந்து உன்னை ஃபேஸ் பண்ண தகுதி இல்லாதவன்ற மாதிரி ஒரு எனர்ஜி காமிக்குது. இந்த கார்டு பார்த்தா உங்களுக்கு புரியும் பாருங்க. ஸோ கைஸ், அவங்க இப்போ அந்த சேம் அண்ட் கில்ட் மூட்ல இருக்கிறாங்க. ஸோ அவங்க மேலே இருக்கிற அந்த தேர்ட் பார்ட்டியோட எஃபெக்ட் ஃபுல்லாக போக ஆரம்பிச்சிருக்கு. இப்போ அவங்க வந்து உங்களை மட்டும் தான் மிஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. தேர்ட் பார்ட்டிக்கும் அந்த உங்க பார்ட்னருக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் வந்து 2 பேத்துக்கும் பேர்டனை கொடுத்துட்டு இருக்குது. தென் வி ஹாவ் நைட் ஆஃப் கப்ஸ். இந்த நைட் ஆஃப் கப்ஸ் வந்து என்னன்னா, இந்த 5 ஆஃப் கப்ஸ்ல இருந்த அந்த சேட்னஸ் எல்லாத்தையும் வேனிஷ் பண்ணிட்டு ஒரு பெரிய இமோஷனல் ஷிஃப்ட் வந்து அவங்களுக்குள்ள நடக்க போகுதுன்றது இந்த கார்டு ரெப்ரசன்ட் பண்ணுது. உங்க பார்ட்னர் இப்போ ஒரு ட்ரீம் லவர் மோட்ல இருக்கிறாங்க. ரெக்ரெட் எல்லாம் தள்ளி வச்சுட்டு இப்போ உங்க மேல இருக்கிற அந்த லவ்வை எக்ஸ்பிரஸ் பண்ண துடிச்சிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப ரொமான்டிக் ஆஃபர் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. வெறும் தாட்ஸ் மட்டும் இல்லாம இப்போ ஒரு பீஸ் ஆஃபரிங், ஒரு லவ் ப்ரப்போசலோட உங்ககிட்ட வர ரெடி ஆயிட்டு இருக்கிறாங்க. மனசுல உள்ள உண்மையான லவ் உங்ககிட்ட சொல்ல அவங்க ரெடி ஆயிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்குள்ள ரிலேஷன்ஷிப் எப்படி போச்சுன்னு தெரியல. இப்போ உங்க பர்சன் அடிபட்டு இருக்கிறதுனால உங்களோட வேல்யூ அவங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிட்டு இருக்குது. திடீர்னு ரொம்ப இமோஷனலான லாங் பேராகிராஃப் மெசேஜோ இல்லை ஒரு காலோ வரலாம். அவங்க ரொம்ப சென்சிட்டிவாக சாஃப்டாக பேசுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இந்த கால் வந்து காமிக்குது.
இப்போ லாஜிக்கெல்லாம் அவங்க பார்க்க மாட்டாங்க. அவங்களோட ஹார்ட் என்ன சொல்லுதோ அதத்தான் கேட்பாங்க. நீங்க தான் அவங்களோட உலகம்னா, அவங்க வந்து உங்ககிட்ட வரதுக்கான பாசிபிலிட்டீஸ் அதிகமா இருக்கு. உங்க மேல தான் அவங்களோட ஃபுல் ஃபோக்கஸும் இப்போ திரும்பிட்டு இருக்குது. தேர்ட் பார்ட்டினா தி எண்ட் ஆஃப் த அட்ராக்ஷன். தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷன்ல இந்த கார்டு ரெப்ரசன்ட் பண்ணுது. அவங்க கூட எமோஷனல் ட்ரைனஸ் போயிட்டு இருக்குது. அந்த தேர்ட் பார்ட்டி கிட்ட இருந்த அந்த அட்ராக்ஷன் ஒரு ஹவ் டு சே கைஸ், ஒரு யூஸ்லெஸ் திங்குன்னு உங்க பார்ட்னருக்கு புரிய ஆரம்பிச்சிட்டு இருக்குது. அங்கே வந்து இப்போ எந்த ஃபீலிங்கும் இல்லை, வெறும் ட்ரைனஸ் தான் போயிட்டு இருக்குது. மேபி அவங்க ஒன்றா இருக்கலாம், பட் அவங்கக்குள்ள வந்து கான்ஃப்ளிக்ட்ஸ் போயிட்டு இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. உங்க பர்சன் அந்த தேர்ட் பார்ட்டியை உங்க கூட கம்பேர் பண்ணி எது பெஸ்ட்ன்னு சூஸ் பண்ணி உங்களை நீங்க தான் சொல்லிட்டு முடிவு எடுத்திருக்கிறாரு. தேர்ட் பார்ட்டியோட கர்மா வந்து அவங்க ப்ரெசன்ஸில் உங்கள் வேல்யூ உங்கள் பார்ட்னருக்கு தெரிய ஆரம்பிச்சிட்டு இருக்குது. அந்த தேர்ட் பார்ட்டியோட அந்த கர்மால தான் உங்கள் பர்சனுக்கு உங்களோட வேல்யூ வந்து தெரிய ஆரம்பிச்சிட்டு இருக்குது. நைட் ஆஃப் கப்ஸ் எப்போவுமே அவங்க யாரை லவ் பண்ணுறாங்களோ அவங்கள பார்த்து தான் மூவ் ஆகுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த கப்ஸை பிடிச்சிட்டு மூவ் ஆகுறாங்க. ஸோ தேர்ட் பார்ட்டியை திரும்பி கூட பார்க்காம அவங்க உங்கள் பக்கம் திரும்பி வந்துட்டு இருக்கிற எனர்ஜி இந்த கார்டு ரெப்ரசன்ட் பண்ணுது. அவங்க உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. அவங்க மனசில் உள்ள அந்த லவ்வை எப்படி உங்ககிட்ட சொல்லுவேன்ற ஒரு தவிப்பு அவங்களுக்குள்ளே போயிட்டு இருக்குது. அவங்க இப்போ ஒரு லைக் ஒரு போயட் மாதிரி இல்லை ரொம்ப ஒரு அப்பாலஜி டோனில் உங்ககிட்ட வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இந்த கார்டு வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. கொஞ்சம் எமோஷ்னல் கைண்ட் ஆஃப் பர்சன் நான் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. மேபி கொஞ்சம் ஃபஸ்ட்டு ஸ்டபனாக இருந்தாலும் இப்போ உங்கள் பர்சன் வந்து கொஞ்சம் எமோஷ்னல் கைண்ட் ஆஃப் பர்சனாக சேஞ்ச் ஆகிக்கலாம். கர்மா ஒரு சேஞ்ச் பண்ணியிருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. தென் வி ஹாவ் 9 ஆஃப் கப்ஸ். இது ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், இது டேரோலியே விஷ் ஃபுல்ஃபில்மெண்ட் கார்டு. உங்கள் பார்ட்னர் இப்போ ஒரு மாதிரி செல்ஃப் சாட்டிஸ்ஃபைட் மோடில் இருக்கிறாங்க. ஆனால் அது உங்களோட தாட்னால தான் தேர்ட் பார்ட்டி கூட இல்லை. நீங்கள் இல்லாமல் அவங்களோட லைஃப் கம்ப்ளீட்டாக இல்லைன்ட்டு இப்போ அவங்க வந்து ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அவங்க மனசில் உங்கள் கூட சேர்ந்து இருக்கிற மாதிரி ஒரு சந்தோஷமான டே ட்ரீமிங் போயிட்டு இருக்குது. ரொம்ப ஃபேண்டசைசிங்கில் இருக்கிறாங்க. இவ்வளோ நாளாக இருந்த அந்த கன்ஃபியூஷன் கில்ட் எல்லாமே போய் இப்போ எனக்கு ஹவு டு சே கைஸ், அவங்களுக்கு நீங்கள் தான் வேணும், ஐ வாண்ட் யூன்ற ஒரு எனர்ஜி அவங்களுக்குள்ளே வந்திருக்குது. அதை வந்து அந்த தாட்ஸ் வரும்போது அவங்க ரொம்ப ரியல் ஹாப்பினஸ் அவங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ட்ரீமிங் அபவுட் யூ ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களை நினச்சி ட்ரீம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்க இப்போ தனியாக இருந்தாலும் உங்கள் மெமரியை வச்சு தான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்க ஒரு கிங் மாதிரி ஃபீல் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அண்ட் அந்த லைஃப்பில் நீங்கள் தான் பெரிய அசெட்டுன்றது அவங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிருக்கு. நீங்கள் எல்லாத்தையும் அவங்களோட லைஃப் கலர்லெஸ் எம்டினஸ்ன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கிற எனர்ஜியை காமிக்குது. தேர்ட் பார்ட்டியில் வந்து ஒரு எம்டினஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்குது. ஃபேக் ஹாப்பினஸ் எக்ஸ்போஸ்ட். அந்த தேர்ட் பார்ட்டி முன்னாடி அவர் ஹாப்பியாக இருக்கிற மாதிரி நடிச்சிட்டு இருக்கலாம். மேபி கொஞ்சம் கம்யூனிட்டி டிஃப்ரெண்டாக இருக்கலாம். தேர்ட் பார்ட்டி அவங்களோட ஒய்ஃபா இல்லை வேறு யாராச்சும் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அவங்க முன்னாடி ஓகே ஆக்ட் பண்ணிட்டு இருக்கலாம். பட் அங்கே அவங்க வந்து சந்தோஷமா இல்லை, அவங்க ஒரு ஃபேஸ் மாஸ்க் போட்டுட்டு இருக்கிறாங்க. அது எதுவுமே அவங்களோட மைண்டுக்கு வந்து ஓகேன்னு சொல்லிட்டு தோணலை கைஸ். ஸோ அவங்க வந்து ஃபீலிங் இன்கம்ப்ளீட் அந்த ரிலேஷன்ஷிப்பில். கர்மா இப்போ அந்த தேர்ட் பார்ட்டியை தனியாக விட்டுடுச்சு. அவங்க எவ்வளோ தான் ட்ரை பண்ணாலும் உங்கள் பார்ட்னரோட மனசு இப்போது தொட முடியாது, சேஞ்ச் பண்ண முடியாது. உங்கள் பார்ட்னர் ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கிறாரு. உங்கள் பார்ட்னருக்கு இப்போது அவங்க மேலே எந்த இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை. இமோஷ்னல் ட்ரை ஆக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. உங்கள் பார்ட்னரோட எல்லா சந்தோஷமும் இப்போ உங்கள் பக்கம் தான், உங்களோட சைட் தான் ஷிஃப்ட் ஆகிட்டே இருக்குது. தேர்ட் பார்ட்டிக்கு இப்போ கிடைக்கிற கர்மாவே உங்கள் பார்ட்னர் அவங்கள ஒரு பேர்டனாக பார்க்குறது தான். நம்ம என்ன பண்ணுறோமோ அது நம்மளுக்கு திரும்பவும் இல்லையா? ஸோ எப்போவுமே ட்ரூ ஹார்ட் ஜென்யூன் லவ் எப்போவுமே ஹர்ட் ஆகும். பட் அந்த பெட்ராயல் ஆகாது, கொஞ்சம் நாள் ஆகும். பட் அது நம்மள்ட்ட திரும்பி வரும். எவ்ரி ஆக்ஷன் தர் இஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் சொல்லுவோம் இல்லை கைஸ்? ஸோ உங்கள் பர்சன் உங்களுக்கு செஞ்சதும் அந்த தேர்ட் பார்ட்டி செஞ்சதும் அந்த கர்மா இப்போ அவங்களுக்கே திரும்பி போயிட்டு இருக்குது.
ஸோ உங்க பார்ட்னர் வந்து நீங்க இல்லாம சந்தோஷமா இல்ல. அவங்களோட சந்தோஷம் நீங்க தான் சொல்லிட்டு சொல்லுது. அவங்க அந்த விஷ ஃபுல்ஃபில் பண்ண கரெக்ட்டான டைம்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. உங்க மேல ஃபுல் அண்ட் ஃபுல் எமோஷன்ஸ ஹோல்ட் பண்ணிட்டு வச்சுட்டு இருக்கிறாங்க. தென் ஏஸ் ஆஃப் பென்டக்கிள்ஸ் இது ஒரு சாலிட் நியூ பிகினிங். வெறும் ஃபீலிங் மட்டும் எக்ஸ்போஸ் பண்ணாம இது வந்து பிராக்டிக்கலா ஆக்ஷன்லயும் உங்க பெர்சன் மூவ் பண்ணுவாரு உங்ககிட்டன்றது இந்த கார்டு ரெப்ரசன்ட் பண்ணுது. உங்க பார்ட்னர் இப்போ உங்ககிட்ட ஒரு பெர்மனன்ட்டான கமிட்மெண்ட் குடுக்க நெனச்சிட்டு இருக்கிறாங்க. இது வெறும் ஐ லவ் யூன்னு சொல்லி முடியிற விஷயம் இல்ல. அதாவது என்னன்னா, அவங்க உங்க லைஃப்குள்ள திரும்ப வர்றதுக்கு ஒரு சாலிட் பிளானோட இருக்கிறாங்க. அது மேரேஜா இருக்கலாம், இல்லன்னா ஒரு லாங் டெர்ம் ஸ்டெபிலிட்டி பத்தி பேசுற விஷயமா கூட இருக்கலாம். உங்களோட ரிலேஷன்ஷிப் அடுத்த லெவலுக்கு போறதாவும் இருக்கலாம். உங்களோட ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குன்றத பார்த்து நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. இவ்வளோ நாள் வந்து அந்த ஈகோ, ப்ரைட்ல இருந்தவங்க இப்ப அத எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு, இந்த ரிலேஷன்ஷிப்ப இப்ப நம்ம சரி பண்ணி ஆகணும். அடுத்த ஸ்டெப்க்கு போகணும். ரொம்ப சீரியஸா இருக்கிற எனர்ஜி இந்த பென்டக்கிள் ரெப்ரசன்ட் பண்ணுது. உங்க மேல இருக்கிற அந்த தாட்ஸ் வந்து இப்ப அவங்களுக்கு ஒரு ஹோப்ப வந்து தந்துட்டு இருக்குது. உங்கள இப்ப ஒரு பெரிய ட்ரெஷர் மாதிரி அவங்க பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. தேர்ட் பார்ட்டி கர்மா வந்து இப்போ ஒரு ஃபினான்சியல் ரிசோர்ஸ் லாஸ் மோட்ல இருக்குது. அந்த தேர்ட் பார்ட்டிக்கு இப்போ புரிய ஆரம்பிச்சிட்டு இருக்குது. அவங்களுக்கும் உங்க பார்ட்னருக்கு நடுவுல இருந்தது வெறும் ஒரு அட்ராக்ஷன் தான். அது வந்து சோல் லெவல்ல எந்த பெனிஃபிட்டும் இல்லன்ட்டு அவங்களுக்கு தோண ஆரம்பிச்சிருக்குது. ஸோ அந்த தேர்ட் பார்ட்டி உங்க பெர்சன கட் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமா இருக்குது. அன்ஸ்டேபிள் ஃபவுண்டேஷன ரெப்ரசன்ட் பண்ணுது. கர்மா அவங்கள ஒரு ஷேக்கினஸ்ல வந்து விட்டு இருக்குது. அவங்க ரிலேஷன்ஷிப் இப்போ வந்து ஒரு ரூட் இல்லாத ஒரு ட்ரீ மாதிரி சாய போகுது. உங்க பார்ட்னருக்கு இப்போ உங்க பக்கமும் அவங்க பக்கமும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் புரிய ஆரம்பிச்சிருக்குது. நீங்க தான் சாலிடான பர்சன், ஜென்யூனான பர்சன். தேர்ட் பார்ட்டிட்டு இருக்கிறது வெறும் அந்த கிளிட்டர்னஸ் தான் சொல்லிட்டு அவங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிருக்குது. கர்மா பர்ஃபெக்டா வேலை செஞ்சுட்டு இருக்குது. அதாவது எப்படின்னா உங்க பர்சன் மைண்ட்ல ஒரு அகைன் ரீகன்சிலேஷன் ஆனா இனிமேல் உங்க பர்சன் வந்து உங்களை தொலைக்க மாட்டாங்க. உங்களை ரொம்ப ப்ரொடெக்டிவா பார்த்துக்குவாங்கன்ற ஒரு எனர்ஜி அவங்களுக்குள்ள வந்துட்டு இருக்குது. அவங்க உங்களை வந்து எப்படியாச்சும் அந்த கரேஜ் கெயின் பண்ணி உங்களை எஸ் சொல்ல வைப்பாங்க காய்ஸ். ஏன்னா ஆல்ரெடி நம்மள்ட்ட மெஜிசியன் இருக்குது. இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ அவங்க வரும்போது ரொம்ப மெச்சூராக ப்ராக்டிக்கலாக வருவாங்க. இந்த ஆரம்பம் ரொம்ப நாள் நீடிக்கிற மாதிரி இருக்கும்ன்றது இந்த கார்டு ரெப்ரசன்ட் பண்ணுது. தென் பாட்டம் ஆஃப் த டேக் வி ஹாவ் பேஜ் ஆஃப் கப்ஸ். ஸோ உங்கள் பார்ட்னர் மனசில் இப்போ ஒரு சின்ன இம்மெச்சூர் குழந்தைத்தனமான ஒரு ஆசை வந்திருக்குது. தாட்ஸ் அந்த இமோஷன் எல்லாத்தையும் தாண்டி இப்போ ஒரு மெசேஞ்சர் மோடில் இருக்கிறாங்க. இந்த பேஜை பார்த்தீங்கன்னா பாருங்கள், கப்பை வச்சுக்கிட்டு ஆப்போசிட்டில் நின்றுட்டுருப்பார் பாஸ்ட்டை பார்த்துட்டு. ஸோ உங்களுக்கு சடனாக ஒரு இமோஷ்னல் சர்ப்ரைஸ் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. திடீர்னு ஒரு ஸ்மாலான ஒரு ரொம்ப ஸ்வீட்டான மெசேஜ் உங்களுக்கு வரலாம். அது ஒரு ஹலோ ஆர் ஐ மிஸ் யூன்னு ரொம்ப சிம்பிளாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் அந்த மெசேஜ் ரொம்ப கேஷுவலாக இருந்தாலும் அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய லவ் இருக்குதுன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. கொஞ்சம் ஆக்வர்டாக இருக்கும், பட் சின்சியராக இவங்க உங்களை ட்ரை பண்ணுவாங்க. அவங்க உங்ககிட்ட வர இப்போ கொஞ்சம் சையாக ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு சின்ன இம்மெச்சூர் தனமான ஒரு போராட்டம் அவங்களுக்குள்ள போயிட்டு இருக்குது. உங்கள் 2 பேருக்கும் நடுவில் ஒரு ஃபிசிக்கல் கனெக்ஷன் வந்து இப்போ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. நீங்கள் அவரை நினைக்கிற அதே நேரத்தில் அவரும் உங்களை நினச்சிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் 2 பேரும் அந்த தாட்ஸில் டெலிபதிக்கில் கனெக்ட் ஆகிட்டு இருக்கிறீங்க. அதே சேம் டைம் வந்து இது வந்து தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷனில் பேசும்போது உங்கள் பார்ட்னரோட அந்த ஸ்வீட் சைடு இப்போ உங்களுக்கு மட்டும்தான் கிடைக்க போகுது. தேர்ட் பார்ட்டிக்கு இப்போ அவங்க கிட்ட இருந்து கிடைக்கிறது எல்லாம் வெறும் கோல்ட் பிஹேவியர் மட்டும்தான். உங்கள் பார்ட்னரோட ஃபோக்கஸ் ஃபுல்லாக உங்கள் பக்கம் திரும்புறதுனால தேர்ட் பார்ட்டி இப்போ லெஃப்ட் அவுட்டாக ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது காய்ஸ். அவங்க பார்ட்னர் திடீர்னு உண்மையை பேசி அந்த ரிலேஷன்ஷிப்பை கட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது.
மேபி அவங்கள வந்து சடனா அவாய்ட் பண்ணிட்டு உங்ககிட்ட வர்றதுக்கான பாசிபிலிட்டீஸையும் இந்த கார்ட் ரெப்ரசன்ட் பண்ணுது. அவங்க மனசுல சடனா ஒரு என்னங்க சொல்லுவாங்க, துளிர் விட்டுருக்குது. அது வந்து உங்களால தான் சொல்லிட்டு உங்க பார்ட்னர் வந்து நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஸோ பஞ்ச் ஆஃப் எமோஷன்ஸ் உங்க பார்ட்னர் வந்து கேரி ஓவர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதாவது த ஃபூல் கார்டில் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. சேரிட் அண்ட் மெஜிசியனில் ஆக்ஷன் எடுக்க போகிறாங்க. 5 ஆஃப் கப்ஸில் ரெக்ரெட் இருந்து நைட் ஆஃப் கப்ஸ் அண்ட் ஏஸ் ஆஃப் பென்டகல்ஸில் உங்களுக்கு சாலிட் ஆஃப் ரீகன்சிலேஷன் ஆஃபரோடு உங்கள் பர்சன் வர போகிறாங்க. பேஜ் ஆஃப் கப் வந்து டைரக்ட் கம்யூனிகேஷனை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ அவங்க ரொம்ப சாஃப்டாக அப்ரோச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஆனால் அந்த பேஜ் எனர்ஜியை அக்செப்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக க்ரோ ஆக அலோ பண்ணாங்க. அந்த பழைய விஷயங்கள் எல்லாம் எதுவுமே கிளறாம இட் புட் த பாஸ்ட் இன் த பாஸ்ட். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் பழசு கிளறாமல் இந்த ரிலேஷன்ஷிப்பை கொண்டு போனீங்கன்னா உங்கள் லைஃப் நல்லா இருக்கும். ஓவர் திங்கிங் பண்ண வேண்டாம், சந்தேகம் பட வேண்டாம். அதை வந்து கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஏஞ்சல் நம்பர்ஸ் வந்து மெஜிசியன் இருக்கிறதுனால 111 ஆர் 1111. என்னன்னா உங்கள் நினைப்பு வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது இப்போ உங்கள் லைஃப்க்கு வந்து ரியாலிட்டியாக மாறப்போகுது. இது வந்து மேனிஃபெஸ்டேஷன் கால். ஓகேங்களா? தென் 222 இது வந்து நைட் ஆஃப் கப்ஸ் அண்ட் பேஜ் ஆஃப் கப்ஸ் எனர்ஜி ரெப்ரசன்ட் பண்ணுது. எல்லாமே சரியான டைரெக்ஷனில் போயிட்டுருக்கு. ரிலேஷன்ஷிப்லேயே இப்போ ஒரு பேலன்ஸ் வர போகுது. பட் உங்கள் பார்ட்னர் வர கொஞ்சம் லேட் ஆனாலும் அதை நீங்கள் கொஞ்சம் ட்ரஸ்ட் பண்ணுங்க. எல்லாம் பர்ஃபெக்ட் டைமிங்கில் நடக்கும். தேர்ட் பார்ட்டி கர்மா ஃபுல்லாக ஃபினிஷ் ஆக இந்த பேஷன்ஸ் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். அந்த தேர்ட் பார்ட்டி கர்மா முடிக்காமல் ஹரிபரியாக உங்கள் பர்சன் வந்தாங்கன்னா அகெயின் அந்த தேர்ட் பார்ட்டிகிட்ட போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. தென் ஏஸ் ஆஃப் பென்டக்கல்ஸ் இருக்கிறதுனால 444 அதாவது என்னென்னா ப்ரொடெக்ஷன் அண்ட் ஸ்டெபிலிட்டி இந்த ஏஞ்சல் நம்பர் ரெப்ரசன்ட் பண்ணுது. உங்கள் ஏஞ்சல்ஸ் உங்கள் கூட தான் இருக்கிறாங்க. இந்த ரிலேஷன்ஷிப்பில் இப்போ யூனிவர்ஸே உங்களை ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்குது. தேர்ட் பார்ட்டி மனிப்புலேஷன் இனிமேல் வேலை செய்யாது. உங்கள் ஃபவுண்டேஷன் இப்போ ஸ்டோன் மாதிரி ஸ்ட்ராங் ஆக போகுது. தென் 555 பிக் சேஞ்சஸ் ஆர் கம்மிங். ஏன்னா நம்மள்ட்ட அந்த சாரியட் இருக்குது இல்லைங்களா? சாரியட் அண்ட் 5 ஆஃப் கப்ஸ். ஓகேங்களா? ஒரு பெரிய மாற்றம் வரப்போகுது. இந்த 5 ஆஃப் கப்ஸ் முடிஞ்சு அந்த ரெக்ரெட் எல்லாம் முடிஞ்சு உங்கள் பர்சன் உங்களோட லவ்வை ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அந்த ரியலைசேஷன் அவங்கள ஸ்பீடாக உங்ககிட்ட வர வைக்கும். தென் மேபி இந்த நம்பர்ஸ் எல்லாம் பார்த்தா உங்களுக்கு இந்த நம்பர்ஸ் படி உங்களுக்கு எவ்வளோ ரெசினேட் ஆகுதுன்றதை பார்த்துக்கோங்க கைஸ். ஜோடியாக் சைன் சொல்கிறேன். ஜோடியாக் சைன்ஸ் நைட் ஆஃப் கப்ஸ், பேஜ் ஆஃப் கப்ஸ், 5 ஆஃப் கப்ஸ் இருக்கிறதுனால இந்த மூணும் வாட்டர் எனர்ஜி சைன். ஸோ இந்த 3 கார்ட்ஸும் கேன்சர், ஸ்கார்பியோ, பைசஸை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. உங்கள் பர்சன் வந்து இப்போ ரொம்ப இமோஷ்னலாக இருக்கிறாங்க. அவங்களுக்குள்ள ஃபீலிங் வந்து தடுமாறிட்டு இருக்கு. உங்களோட நினைப்பு வந்தாலே அவங்களோட கண்ணெல்லாம் கலங்குற லெவலுக்கு இப்போ எமோஷன்ஸ் போயிட்டுருக்குது. மேபி நீங்கள் 2 பேரும் தாட்ஸ் இல்லை ட்ரீம்ஸ் வழியாக ஒருத்தருக்கு ஒருத்தர் டெலிபத்திக்காக கனெக்ட் ஆகுவீங்கன்றத இந்த வாட்டர் எனர்ஜி ரெப்ரசன்ட் பண்ணுது. பார்த்துக்குங்க. தென் ஏஸ் ஆஃப் பென்டக்கல்ஸ் இது வந்து தேராஸ், விர்கோ, கேப்ரிகானை ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ இந்த எனர்ஜியில் இருக்கிற பர்சன், இந்த ஜோடியாக் சைனில் இருக்கிறவங்க மேபி நீங்கள் இல்லாட்ட அவங்க இருக்கலாம். பார்த்துக்கோங்க. இவங்க வந்து வெறும் வார்த்தையாக வந்து சொல்ல மாட்டாங்க. ஆக்ஷனில் இறங்குவாங்க. ஜென்யூன் கமிட்மெண்ட்டை கொடுப்பாங்க. மணி ஆர் லாங் டேர்ம் செக்யூரிட்டி பற்றி அவங்க வந்து ஃபோக்கஸ் இருக்கும். தேர்ட் பார்ட்டியை விட்டு வெளியே வர லாஜிக்கல் ஸ்டெபிலிட்டி அவங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்குதுன்றதை இந்த கார்டு ரெப்ரசன்ட் பண்ணுது. தென் ஷாரியட் அண்ட் ஃபூல் இருக்குது இல்லைங்களா? இது வந்து ஆரிஸ், லியோ, சாகிட்டாரிஸை ரெப்ரசன்ட் பண்ணுது. உங்களை பற்றி உங்கள் பர்சன் அதிகமாக யோசிச்சு திடீர்னு மெசேஜ் இல்லைன்னா டைரெக்டாக வந்து நிற்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸை இந்த ஜோடியாக் சைன் ரெப்ரசன்ட் பண்ணது. உங்களுக்கு நான் பண்ணுற ரீடிங் புரியுதுன்னு நினைக்கிறேன் கைஸ். புரிஞ்சிக்க ட்ரை பண்ணுங்க. தென் மெஜிசியன், ஜெமினி, லிப்ரா, அக்வாரியஸ். ஸோ மைண்ட் கேமை விட்டு வெளியே வந்து இப்போ லாஜிக்காக யூஸ் பண்ணி உங்ககிட்ட எப்படி பேசணும்னு பிளான் பண்ணுறாங்க. கம்யூனிகேஷனில் இப்போ ஒரு மேஜிக் கிடைக்கும். தேர்ட் பார்ட்டியோட அந்த இல்லூஷனில் இருந்து உங்கள் பர்சன் வெளியில் வர ஆரம்பிச்சிட்டாங்கன்றத
இந்த கார்டு வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ உங்களுக்கு இது எவ்வளோ ரெசினேட் ஆகுதுன்றத பார்த்துக்கோங்க கைஸ். ஓகே, இந்த ஜோடியாக் சைன் மேபி உங்களுதாகவும் இருக்கலாம், இல்லை உங்களோட பர்சன் தான் கூட இருக்கலாம் கைஸ், பார்த்துக்கோங்க. தேர்ட் பார்ட்டி ஆல்ஃபாபெட் சொல்கிறேன். SRSARMKVPJN. மேபி இது வந்து அந்த தேர்ட் பார்ட்டியோட இனிஷியல் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகே, தென் உங்களுக்கான ஆல்ஃபாபெட்ஸ் வந்து உங்களதில் உங்கள் பர்சனோட பேரில் இருக்கிற ஆல்ஃபாபெட்ஸ் வந்து VSRAD, MJTBHLK, PGCY. மேபி இது உங்களோட பேரில் இல்லை உங்களோட பர்சனோட பேரில் எங்கே வேணாலும் ரெசினேட் இருக்கலாம். பெட் நேம், சோசியல் மீடியா நேம் எதுவாக வேணாலும் இருக்கலாம் கைஸ். ஸோ திஸ் இஸ் த எனர்ஜி அண்ட் சேனலிங் இயர் ஃபார் டுடே. உங்களுக்கு எவ்வளோ இந்த ரீடிங் ரெசினேட் ஆகுதுன்றதை சொல்லுங்கள். ரீடிங் பிடிச்சிருந்தா லைக், சப்ஸ்கிரைப், கமெண்ட் எல்லாம் பண்ணுங்க கைஸ். அடுத்த ரீடிங்கில் பார்க்கலாம். அன்டில் தென் டேக் கேர் ஆஃப் யுவர் ஹார்ட் அண்ட் சோல். பாய்.